ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. நெகட்டிவும் வந்திருக்கு, பாசிட்டிவும் வந்திருக்கு. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஒப்பீனியனோ நம்ம அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். 3-5 விடுங்க, நட்சத்திரா எடுங்க. நக்ஷத்ரா கார்பன் ஃப்ரீ அகர்பத்தீஸ். Taste Daily. Taste the Daily. திடீர்னு யாரோ வந்து 2 ஆம்சையும் வந்து அப்படி பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் நான் வந்து பேசுகிறேன். அவர் என்னை வந்து டச் பண்ணும்போது ஆனால் அப்படின்னு நீங்கள் கேட்ட இதே கேள்வி தான் கேட்டார் ஃபர்ஸ்ட் கேட்டது, எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு. நம்ப முடியல, நானே என்னை வந்து கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த கேள்வியை, உனக்கு எப்படா இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு. ப்ராமிஸாக இந்த செகண்ட் வரைக்கும் அதே தான் கேட்டுட்டு இருக்கேன். சாதாரணமாக ஒரு வேர்டு வந்து தேங்க்ஸ்ன்னு சொன்னால் பத்தாது. நாகார்ஜுன் சாரை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த ஒரு இதுக்காக புகழ்ந்து பேசுகிறதுலாம் இல்லை. யாரா ஏதோ ஒரு சின்ன பையன் யாரோ வந்திருக்காங்க. ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. டாக்டர் மூவி எப்படி என்ன படம்? கன்ஃபார்மா கன்ஃபார்ம் தான். நீங்கள் அப்படியே ரிவ்யூ பாருங்கள், நெகட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்க நீங்களே பாருங்கள். கியூரியாசிட்டிக்காக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தம்ப்நெயில் போடுறாங்க, உள்ளே இருக்க கண்டென்ட் வேறையாக இருக்குன்னு மோஸ்ட்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் நடிக்கிறதுக்காக. என்ன சொன்னாங்க உங்க ஃபேமிலி சைட்லாம்? என் காது படவே வந்து பேசியிருக்காங்க, ஒய்ஃப் வேலைக்கு போறாங்க, என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. வேற என்ன பண்ண முடியும்? லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே கோமதி அக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவரோட ஞாபகம் தான் வரும். எஸ், இந்த கான்வர்சேஷனில் நம்ம கூட மிஸ்டர் கார்த்திக் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச். ஸோ கூலி வைப் எல்லாம் அதில் தான் இருக்கும். எப்படி இருக்குது பார்க்கும்போது? ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆஃப்டர் ரிலீஸ் எப்படி இருக்குது? 3 டைம்ஸ் பார்த்துருக்கேன். செம்ம வைப்ல இருக்கு. ஓகே, செம்ம ஹாப்பியாக இருக்கு. தென் உங்களுக்கு வந்து சொல்லும்போது இந்த ஸ்டோரி வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றப்போ எங்களுக்கு என்ன டவுட் இருந்துச்சுன்னா, இவ்வளோ பேர் இருக்காங்க, ரஜினி சார், உபேந்திரா சார், நாகார்ஜுன சார், இவங்களுக்குலாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எந்த அளவுக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்துச்சு. அப்படின்றப்போ அந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்றப்போ உங்களுக்கும் இருந்திருக்கும். உங்களுக்கு என்ன இருந்திருக்குன்னா, நமக்கு என்ன இதில் வேலை இப்போ? ஏன்னா ஆல்ரெடி இவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நம்மளோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். நீங்கள் என்ன யோசிச்சிங்க? இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ப்ராமிஸாக கிடையாது, தெரியவும் தெரியாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்த்துருப்பீங்க, இந்த ஹாஸ்டல் சீக்வன்ஸ் தான் எடுத்தாங்க. அப்போ எனக்கு ஒரு 7 days ஓகே இருக்குன்னு சொல்லி தான் என்னை வந்து கூப்பிட்டது. ஸோ பண்ணேன். அப்புறமா வைசாக்கில் ஒரு 10 days இருக்குன்னாங்க. ஓகே. ஸோ அப்படியே ஓவராலாக மூவி முடியும்போது தான் தெரியும் 50 நாள் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆமாம் எனக்கு பெரிய ஒர்க் வந்து பண்ண போகிறோன்னு எனக்கு சொல்லலை, எனக்கு தெரியாது. நானும் அது வந்து பெருசாக கேட்டுக்கல. தலைவரோட படம் சின்னதாக இருந்தாலும் ஒரு அட்டெண்டன்ஸ் இருக்கணும் எனக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் தான். ஸோ அப்போ இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போகிறோம். பட் ஆஃப்டர் ரிலீஸ் பார்க்கும்போது இவருக்கு சூப்பரான கேரக்டர்ப்பா, படத்தில் வெயிட்டான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது எல்லாருக்கும் என்னன்னா செம கேரக்டரில் இருக்கு அப்படின்னு மற்றவங்க சொல்லும்போது அது எப்படி இருக்கு கேட்கறதுக்கு? நம்ப முடியல, நானே என்னை வந்து கேள்வி கேட்டுக்கிறேன் இந்த கேள்வியை, உனக்கு எப்படா இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்தாங்க அப்படின்னு. ப்ராமிஸாக இந்த செகண்ட் வரைக்கும் அதே தான் கேட்டுட்டு இருக்கேன். இதுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ஒரு வேர்டு வந்து தேங்க்ஸ்ன்னு சொன்னால் பத்தாது, லைஃப் டைம் மெமரியில் இருக்கணும். அன்பறிவு மாஸ்டருக்கும் டைரக்டர் லோகேஷ் சாருக்கும் என்றும் கடன்பட்டிருக்கேன் நான். ஆக்சுவலாக படத்துலேயே நீங்களும் அவர் நிறைய பேசுகிற சீன்லாம் வேறு இருக்குது. எப்படி இருந்தது? பொதுவாக இப்போ ரஜினி சார் படத்தில் வந்து அவர் அடிக்கிறாங்க இல்லை அவரை மிரட்டுறாங்க அப்படின்னா ஆப்போசிட் இருக்கவங்களுக்கு ஒரு பயம் வரும். அவர் ஃபேன்ஸ்லாம் அடுத்து கல் அவுட் அடிப்பாங்களே நம்ம வெளியே போனால் அப்படின்னு சொல்லிட்டு. பட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏன்னா அவருக்கு நேருக்கு நேரம் நின்று அவர்கிட்ட பேசும்போதோ இல்லை அவரை மிரட்டும் போதோ அதெல்லாம் எப்படி இருந்தது? இல்லை ஆக்சுவலாக யோசிச்சிங்க? நீங்கள் சொன்னது கரெக்டு. நான் வந்து ரோகிணி தேட்டர் மூவி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் 20 பேரோட சேர்ந்து தான் போய் மூவி வந்து பார்த்தேன். எதனா வந்து பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா டே என்ன பத்திரமா கூப்பிட்டு வந்துருங்கடா வெளியில அப்படின்னு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும் தலைவருடைய பக்தன் நான் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஸோ எனக்கு அந்த அளவுக்கு எந்த பிரச்சனையும் வரல. அது ரொம்ப பெரிய தேங்க் பண்ணிக்கணும் நான். ஆனால் அங்கே நடிக்கும் போது எப்படி இருந்தது? ஏன்னா அவர்கிட்ட போய் இப்போ நான் அவர் மிரட்டணுமா, அவருக்கு எதிராக நின்று பேசணுமா அப்படின்றப்போ அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்கள் பக்தன் வேற சொல்லிட்டீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து தலைவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ நானும் அந்த மாதிரிலாம் பெருசாக வந்து யோசிக்கல. எனக்கு கொடுத்த ஒர்க்கை வந்து பார்க்கணும், கேரக்டராக தான் நம்ம வந்து பார்த்தோம். அந்த தேவான்றவங்களை மட்டும்தான் நான் வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு வந்து அந்த தலைவர் ஐயோ அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் ஒரு செகண்ட் கூட எனக்கு வரவே இல்லை, வர விடவும் இல்லை அவங்களும். ஸோ அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு சீனில் வந்து அந்த இதில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் கட்டில், அந்த சீக்வன்ஸ் வந்து எனக்கு வந்து தலைவர் வந்து பண்ணி காமிச்சாரு. அது வந்து இன்னும் க்ளோஸாக வந்து நிற்கிற மாதிரி இவ்வளோ கிட்ட போவோம் ஃபேஸ், தலைவரோட ஃபேஸ் என் ஃபேஸ் இவ்வளோ கிட்ட வரும். அவர் இன்னும் கிட்ட வாங்க இன்னும் கிட்ட வாங்கன்னு அவர் தான் வந்து பண்ணது.
ஹாஸ்டல் சீக்வன்ஸ்லலாம் ரொம்ப கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டார், ரொம்ப ஜாலியா கலாச்சிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. எல்லாரையுமே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு, நம்மளையும் வந்து அந்த கேமரால வந்து அப்போ வந்து செம்ம ஜாலியா அந்த டே வந்து என் லைஃப்ல வந்து மறக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து நம்ம தலைவரை வந்து அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு மூவில தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ஒரு வைப்ல செம்மையா வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. பாடி பில்டிங் அப்படின்னு ஒரு விஷயத்த இப்போ ரஜினி சார் வந்துட்டு படத்துலேயே வந்துட்டு மசில் தொட்டு சொல்லியிருப்பார் ஒரு டைலாக். இப்போ அவங்க அக்னாலேஜ் பண்ணுறாங்களே, அதாவது ஆஃப் கேமராவில் அவர் வந்து இப்போ பாடி பயங்கரமாக வச்சுருக்கீங்க, நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறத தாண்டி படத்தில் அது ஒரு டயலாக்காகவே வைக்கும்போது எப்படி இருந்தது அது அவர் அக்னாலேஜ் பண்ணி சொல்கிறது? ஆக்சுவலாக நீங்கள் வந்து மூவியில் பார்த்தீங்களா தலைவர் வந்து ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாருல்ல, அது வந்து ஒரிஜினலாக எனக்கு வந்து பேட்ட மூவியில் ஓகே அந்த ஒரு நாங்கள் எல்லாருமே அந்த பாம்பிளாஸ்ல இறந்துருப்போம், ஒரு மேரேஜ் சீக்வன்ஸில் வந்து எல்லாருமே இறந்துருவோம். அந்த டைமில் வந்து இந்த மாதிரி இப்படி கை கட்டி நான் வந்து நின்றுட்டே இருந்தேன். தலைவர் அப்படியே திடீர்னு யாரோ வந்து 2 ஆம்சையும் வந்து அப்படி பிடிச்சி அப்படி வந்து பண்ணிட்டு அண்ணா அப்படின்னு ஃபஸ்ட்டு டைம் அப்போ தான் நான் வந்து பேசுகிறேன். அவர் என்னை வந்து டச் பண்ணும்போது அண்ணா அப்படின்னு நீங்கள் கேட்ட இதே கேள்வி தான் கேட்டார் ஃபஸ்ட்டு கேட்டது, எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க அப்படின்னு. நான் மார்னிங் ஒரு 2 hours பண்ணுவோம். அப்போ ஈவினிங் அப்படின்னாரு. உடனே ஈவினிங் டைம் இருந்தால் ஒரு 2 hours பண்ணுவேண்ணா அப்படின்ட்டு. பக்கத்தில் இருந்தவங்க வந்து சொன்னாங்க, தலைவா இவர் வந்து உங்களுடைய பக்தன், தீவிரமான பக்தன், அதனால தான் நெத்தியில் பட்டெல்லாம் போட்டு தலைவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தோம். ஸோ உங்களுடைய தீவிரமான பக்தனும் டக்குன்னு நான் சொன்ன வேர்டு தான், ஆனால் உங்கள் பாயம்புலி மூவி பார்த்து தானே நான் வந்து கராட்டே கிளாஸ்க்கே வந்து ஜாயின் பண்ணேன் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து அவரே வந்து டச் பண்ணி நான் இப்படி எங்கேயும் பார்த்துட்டு இருக்கேன், வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே இப்படி நின்றுட்டு இருக்கேன். நான் திடீர்னு வந்து டச் பண்ண உடனே அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வந்து இதுல வந்து வச்சிருந்தாங்க படத்துலயே அப்படின்றப்போ ஓகே ஹாப்பி அப்படியே கனெக்ட் ஆகுது ரெண்டுமே எனக்கு. அங்க இருந்து இங்க அப்படியே ஓகே. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய படம் ரிலீஸ்க்கு ரிவ்யூஸ்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்கு. ஸோ அதை எப்படி என்ன ஃபீல் பண்றீங்க இந்த ரிவ்யூஸ் பத்தி? நீங்க எல்லாத்தையுமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெல்கம் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதையும் கேட்டுக்கணும், நீங்க இது வந்து சரியில்லைன்னு சொன்னாலும் கேட்டுக்கணும். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நீங்களும் பார்த்தீங்க, நானும் பார்த்துருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்காங்க, எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்னை பற்றி பேசுகிறேன், எனக்கு எப்படி இருக்குது இந்த மூவி. நான் ஒர்க் பண்ணதை தாண்டி ப்ராமிஸாக இந்த மூவி வந்து லோகேஷ் சார் சொன்ன மாதிரி நீங்கள் கொடுக்குற அந்த அந்த மணிக்கு வந்து ஒர்த்தபிள் மூவி, சத்தியமாக ஒர்த்தபிள் மூவி. ஸோ மூவி வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து பாருங்களேன், இப்போ யூடியூப்பில் வந்து கொடுக்குற ரிவ்யூ எதுவுமே வந்து டெலீட் ஆக போகிறது இல்லை. ஸோ எப்படி இருந்தாலும் அது வந்து எத்தனை வருஷமானாலும் காலங்காலமாக அது அப்படியே தான் இருக்கும். நம்ம டாக்டர் மூவி எடுத்துக்கோங்க, டாக்டர் மூவி எப்படி நல்ல படம் கன்ஃபார்மாக கன்ஃபார்ம் நீங்கள் அப்படியே ரிவ்யூ பாருங்கள், அதில் எத்தனை ரிவ்யூ வந்து நெகட்டிவாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். அது அவர் பேரை வந்து சொல்ல வேணாம். அவர் ரொம்ப 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 அழகாக இருப்பார் அவர் பார்க்குறதுக்கு. எப்பவுமே அடுத்தவங்களெல்லாம் அந்த பாடி ஷேமிங் பண்ணுவார். பட் ஆனால் அவர் வந்து வீட்டில் மிரரில் பார்ப்பாரான்னு தெரியாது. பட் ஆனால் அவர் வந்து சொல்கிற அந்த ரிவ்யூ வந்து எப்படி கிண்டல் பண்ணியிருப்பாரு. ஜெயிலரை முக்கியமாக ஜெயிலர் படம் எப்படி எனக்கு பர்சனலாக டாக்டர் ஜெயிலர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்காங்க. ஜவான் எப்படி, ஜவான் நல்ல படம். ஸோ நீங்கள் பாருங்கள், ரிவ்யூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது எல்லாமே வந்து டாப் கிளாஸில் இருந்த ஒரு மூவி. ஒரு வாட்டி இல்லை 4 வாட்டி அந்த படத்தை வந்து திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு மூவி. அந்த மூவிக்கெலாம் வந்து ரிவ்யூ வந்து எப்படி இருக்கு, நெகட்டிவும் வந்திருக்கு, பாசிட்டிவும் வந்திருக்கு. ஸோ இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு நம்மளுக்கு என்ன ஒப்பீனியனோ நம்ம அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அடுத்தவங்களுடைய இதை வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து. கிரிட்டிக் பண்ணுறது இட்ஸ் ஓகே, பட் அது ஒரு நல்ல வேயா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தானே சொல்ல வரீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து யூடியூப்ல தம்ப்நெயிலுக்கும் உள்ள இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இருக்காது, கரெக்டுங்களா? இப்போ இன்னைக்கு தான் வந்து தெரிய ஆரம்பிக்குது எல்லாருக்குமே, ஐயோ தம்ப்நெயில் வேற, உள்ள இருக்க கண்டென்ட் வேற. இப்போ நம்மளே கொடுக்குற இன்டர்வியூக்கு நீங்க என்ன தம்ப்நெயில் போட போறீங்கன்றது கொஞ்சம் யோசிக்கணும். பட் ஆனால் இன்னைக்கு வந்து எல்லாரும் நாளா எதுவும் சொல்லலைங்க, நீங்களே பார்த்து நல்லதா வந்து போட்டுக்கோங்க. இல்லை இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்படிதான் இருக்கும். அது வந்து ஒரு கியூரியாசிட்டிக்காக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி தம்ப்நெயில் போடுறாங்க, உள்ள இருக்க கண்டென்ட் வேறையா இருக்குன்னு மோஸ்ட்லி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி தான் இந்த ரிவ்யூவும் நாளடைவில் வந்து அவங்க வந்து இதுக்காக வந்து பண்ணுறாங்க, எல்லாரும் பார்க்கணுன்றதுக்காக வந்து பேசுகிறாங்கன்றது தெரிய ஆரம்பிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி உங்களுக்கு ஜவான் வந்து பிடிச்சது, டாக்டர் வந்து பிடிச்சது, ஸோ ஜெயிலர் வந்து பிடிச்சதோ அந்த மாதிரி இதுவும் வந்து ஒரு தரமான மூவி. ஓகே. அதே மாதிரி இப்போ ட்ரெய்லர், கூலி ட்ரெய்லரில் வந்து ஒரு நீங்கள் லாஸ்ட்டாக வருவீங்க, அதில் ஒரு ஷர்ட் ஒன்று போட்டிருப்பீங்க. அது வந்து மாஸ்டர் படத்தில் விஜய் சார் வந்து அதே மாதிரி ஒரு ஷர்ட் போட்டிருப்பார். அதை வச்சுலாம் சில மீம்ஸ்லாம் வந்துச்சு, அது பார்த்தீங்களா நீங்கள்? ஏங்க அதெல்லாம் வந்து இங்கே பாருங்க,
இது வந்து விஜய் அண்ணா வந்து அவர் வந்து கையை பிடிச்சி போட்ட ஒரு ரிங்கு. ஓ இது வந்து பிகில்ல வந்து எனக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 400 பேர், மோர் தென் 400 சொல்லலாம். ஒருத்தருக்கும் நின்று பொறுமையா விரல்ல வந்து மாட்டி விட்டாரு. சூப்பர். சோ கையில வச்சிருக்கீங்க. நீங்க அந்த ஷர்ட்லாம் வேணாம், ரிங்கே இருக்கு, ஷர்ட்லாம் அதுக்கு அப்புறம் தான் அப்படின்ற மாதிரி. ஓகே. ஜெயிலருடைய ட்ரைலர்ல வந்து பாத்தீங்கன்னா மூவில வந்து ரெகக்னைஸ் இல்லாம இருந்திருக்கலாம், பட் ஆனா ட்ரைலர்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னதான் வந்து காமிப்பாங்க, ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலர் ட்ரைலர்ல. இதுல வந்து கூலியில வந்து எண்டு லாஸ்டா ரெண்டுமே ஒரு கனெக்டட் இருக்கு பாருங்க. ஆனா ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது, அப்ப ட்ரெய்லர்ல நமக்கு ஐடியாவே இருக்காது ட்ரெய்லர்லாம் நம்ம வருவோமா இல்லையானே. இப்போ ட்ரெய்லரில் உங்களை காட்டியிருந்தாங்க, எப்படி இருந்துச்சு? இல்லை அதாங்க, நம்ம ஆடியோ லான்ச்சில் வந்து இருக்கோம், ட்ரெய்லரில் பார்த்துட்டு இருக்கோம், அங்கங்கே லைட்டாக வந்து தெரிஞ்சிருது. ஷோபின் சாருக்கு பின்னாடி நாகார்ஜுன சாரோடைய பேக்ரவுண்டில் சின்னதாக ஒரு இது இருக்க மாதிரி. ஸோ வந்தது அவ்வளோதான் காமிச்சாங்க. ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் இருக்கிற ஒரு இதில் வந்து நம்மளை எப்படி காமிப்பாங்க, ஸோ அதெல்லாம் இருக்காதுன்றது ஃபஸ்ட்டே மைண்டில் வந்து இருந்தது. அதில் பேரும் போட்டு முடிச்சிருவாங்க, நம்ம கூலியில் வந்து பேரும் வந்துடும் கூலின்னு. திடீர்னு பார்த்தா அடுத்து வந்து ஒன்று வரும், ஐயோ அப்படின்னு பெரிய ஷாக்கிங். அந்த ஷாக்கிங்கோட போய் தலைவர்கிட்ட வந்து ஸ்டேஜில் பிளெஸிங் வாங்கிட்டு லோகேஷ் சார் அப்படியே சார் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு இவன் விட்டா இங்கேயே ஏதாவது இப்படி பாப்பா அப்படின்ட்டு அப்படி பிடிச்சி கை பிடிச்சி வச்சாரு. பட் நீங்கள் வந்து பார்க்க அப்படி பயங்கரமாக பாடி பில்டிங்லாம் பண்ணி அப்படி இருக்கும்போது பார்க்க நிறைய பேர் பயங்கர டெரரா இருக்காரு இவரு, ஐயோ இவர்கிட்ட பேசவே எனக்கு பயமா இருக்கே அப்படின்னு. பட் யூஆர் சோ ஸ்வீட், நீங்க வந்தப்ப நல்லா பேசுனீங்க, சொல்லுங்க அப்படின்றது எனக்கே வெக்கமா வருது. வெக்கமா வருது. ஸோ யாராவது சொல்லியிருக்காங்களா, என்ன சார் நீங்க பார்க்க எப்படி இருக்கீங்க பட் நல்லா பேசினா ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க அப்படின்னு? இல்லைங்க, எனக்கு வந்து அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லலை. பட் பிஃபோர் டாக்டர் வரைக்கும் நீங்க சொன்ன வேர்டு தான். எங்க போனாலுமே வந்து ஒரு ஒரிஜினலாவே நம்மளும் கொஞ்சம் கொஞ்சம் ரஃப் கேரக்டர் தான், எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் இருந்தது. அது வந்து ஃபுல்லா டாக்டர் மூவி வந்து பிரேக் பண்ணிடுச்சு. யாரா இருந்தாலும், சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப வருஷம் பழகின ஒருத்தர்கிட்ட பேசுற மாதிரி ஐ கோமதி அக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்னை வந்து மாத்திடுச்சு. டாக்டர் மூவி வந்து என்னுடைய கேரக்டரையே வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. ஸோ எங்க போனாலும் வந்து சிரிச்சுட்டு, கிட்டத்தட்ட ஏர் ஹோஸ்டஸ் மாதிரி எங்க போனாலும் சிரிச்சுட்டே வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து பட் ஆனா எனக்கு டாக்டர் மூவில என்னன்னா வந்துட்டு கோமதி அக்கா கேரக்டர் நீங்க பண்ணது பயங்கரமா எல்லாரும் ஒரு இம்ப்ரெஸ் ஆயிட்டாங்க. கோமதி அக்கா உங்களுக்கு பர்சனலா தோணுச்சா, இப்போ நம்ம இவ்வளோ ஒரு பாடி பில்டரா இருக்குன்றப்போ ஒரு நைட்டி போட்டு பூ வச்சு இப்படி உட்கார்ந்தா அது மக்கள் அக்செப்ட் பண்ணுவாங்களா, இது எப்படி வெளியே போட்டு ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணுச்சு? இல்லைங்க, என்னைக்குமே எனக்கு கொடுத்துருக்க ஒர்க்கை மட்டும்தான் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். நான் வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு இல்லை. டேரக்டர் ஒரு ஒர்க்கு எனக்கு வந்து பிடிச்ச வேலை. நான் ஆக்சுவலாக போலீஸில் இருந்து ரிசைன் பண்ணிட்டு வந்திருக்கேன் நடிக்கிறதுக்காக. டேரக்டர் டேக் ஓகே சொல்லணும், டேரக்டர் இம்ப்ரெஸ் பண்ணணும், அவர் என்ன கேட்குறாரோ அதை பெஸ்ட்டாக வந்து கொடுக்கணும். இவ்வளோ மட்டும் தான் தோணிச்சே தவிர மீதிலாம் வந்து எனக்கு தெரியாது. ஓகே, போலீஸ் வேலையை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் சினிமாக்குள்ளே வந்திருக்கீங்க. அந்த அளவுக்கு ஒரு பற்று சினிமா மேலே, சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லைங்க, ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எதனால அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லை, நம்ம சின்ன வயசுல மூவி பார்ப்போம், ஓகே, தலைவருடைய படங்கள் எல்லாமே பார்த்து வளர்ந்தோம். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து ஈடுபாடு அதிகமாகிடுச்சு. பட் எனக்கு என்னன்னா சுற்றி இருக்கவங்களாம் இப்போ போலீஸ் அப்படின்றது ஒரு பெரிய வேலை, அதை விட்டுட்டு நீ சினிமா போகிறீங்க, சினிமாங்கிறது ஒரு ஸ்டேபிளான ஒர்க் கிடையாது, நமக்கு வாய்ப்பு நம்ம இருக்கும் எல்லாமே போகும் அப்படின்ற ஒரு விஷயம். என்ன சொன்னாங்க உங்க ஃபேமிலி சைட்லாம்? என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? என்ன ஒரு இந்த வேலையை விட்டுட்டு சினிமாவுக்கு போறியா நீ அப்படின்னு தானே கேட்டிருப்பாங்க. அந்த அந்த டைம் டிராவலர்கள் கொண்டு போனீங்கனாலே அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இருக்காது. அன்னைக்கு வந்து 28,000 கிட்ட சேலரி. அப்போ 2006 டிசம்பர்ல நான் வந்தேன். 2006ல 28,000 வாங்கிட்டு இருந்த சேலரி. இங்க வந்த 150 ரூபா சம்பளம் தசாவதாரம்ல அட்மாஸ்பியர். ஸோ என்ன சொல்லுவாங்க, நம்ம ஒன்றும் வெல் செட்டில்டு கிடையாது, மிடில் கிளாஸ் தான். ஸோ அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, ஒய்ஃப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, நான் வந்து வீட்டில் இருப்பேன். ஸோ என் காது படவே வந்து பேசியிருக்காங்க, ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்க, என் வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. வேற என்ன பண்ண முடியும்? அது இது இவ்வளோ நாள் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் போக வேண்டிய தூரம் நிறையா இருக்கு. ஆனால் நீங்கள் இப்போ 2 விதமான டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணீங்க, நெல்சன் சார், லோகேஷ் கனகராஜ். இவர் படத்துல ஒரு டார்க் ஹியூமர் இருக்கும், பயங்கரமா இருக்கும், சிரிக்கலாம் அப்படின்றப்போ. இவர் படத்துல அதெல்லாம் இருக்காது, பயங்கர ஒரு அப்படியே ஒரு ஆக்ஷன் மூவி, சீரியஸ்னஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது 2 விதமான டேரக்டர்ட்ட? நெல்சன் சார் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் மூவில அந்த யூனிட்டே வந்து பயங்கர கலகலப்பா இருக்கும்.
அது வந்து ஒரு டூர் போன ஒரு ஃபீல் மாதிரி இருக்கு. குடும்பமா சேர்ந்து ஆமாம் நான் மோஸ்ட்லி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன். நான் வெளியில் நின்று சிரிச்சிட்டு இருப்பேன், பார்த்துட்டு இருப்பேன். அவங்க வந்து கிங்ஸ்லியாக இருக்கட்டும், நெல்சன் சாராக இருக்கட்டும், அது வேற, அது ஒரு டூர் ஃபீல். அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் ஒரு ஒர்க்கு வந்து. ஸோ என்ன வேணுமோ அவ்வளோதான், அந்த வேலை மட்டும்தான் பர்ஃபெக்டாக போயிட்டே இருக்கும் உங்களுக்கு. ரெண்டுமே வேற வேற. ஸோ கண்டிப்பாக சார். அண்டு கூலி அப்படின்னு வரப்போ நாகார்ஜுனா சார், சௌபின் ஷாஹிர் அவங்களோட உங்களுக்கு ஒர்க் காம்பினேஷன்லாம் இருக்குது அப்படின்றப்போ தென் அவங்களோட ஒர்க் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாகார்ஜுன் சாரை வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ப்ராமிஸாக சொல்கிறேன், இந்த ஒரு இதுக்காக புகழ்ந்து பேசுகிறதுலாம் இல்லை. யாரா ஏதோ ஒரு சின்ன பையன் யாரோ வந்திருக்காங்க, யாரும் எந்த ஓகே அப்படிதான் நினச்சி அப்படிதான் நினச்சேன். வேறு யாரோ புதுசாக யாரோ வந்திருக்காங்க, செம்ம கலரு, ஆள் செம்ம கலரு. அந்த கோட் ஷூட்டில் வந்து பார்க்கும்போது லாங்லேருந்து தான் பார்த்தேன். சத்தியமாக மேக்கப் மேன் கிட்ட கேட்டேன், தலைவா இவர் என்ன நாகார்ஜுன், நாகார்ஜுன் அவரா, ஐயோ நம்ம பயங்கரமான ஃபேன் ஆச்சு அவருக்கு அவரை. ஸோ அப்படி பார்த்தது தான் அவரை வந்து. சோனியா சாங்லாம் பயங்கரமா ஆமா, வாய்ஸ் பண்ணிட்டு ரக்ஷகன்லாம் வந்து என்ன மாதிரி படம் அது. அவர் உண்மையிலேயே வந்து ஒரு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப எங்கா இருப்பாரு, நேர்ல பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஆடியோ லான்ச்ல ரஜினி சார் சொல்லியிருந்தாரு, என்ன கலர், என்ன குளோ, என்ன அப்படியே இருக்காருங்க அப்படின்ற மாதிரி. அடுத்த லைனப்ல என்ன மூவிஸ்ல வச்சிருக்கீங்க? சூர்யா சார் 45 and 46, ஓகே. ஆர்ஜே பாலாஜி சார் 45, 46 வந்து வெங்கி அட்லூரி சார், லக்கி பாஸ்கர் டைரக்டர். நாங்க எப்படி அதுல உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த படங்கள்லாம்? மூவி வரும்போது தெரியும் ஓகே. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. நானே எதுவும் பண்ணல, ஓகே. கொடுக்குற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். சூர்யா சாரோட அந்த கருப்பு படம், அதை பத்தி ஏதாவது அப்டேட் தர முடியுமா? ஏன் இன்னும் அதுவும் எடிட்டர் டேபிளுக்கே போல, அதுக்கு முன்னாடியே அது போயிடும் வெளியில. ஓ, நம்ம சொல்லிட்டா நம்ம சீன் போயிடும். ஆமா, நான் இப்பவே உங்களுக்கு ஏதாவது கரெக்டா கொடுத்தேன்னா இன்டர்வியூ எங்க மூவியை பத்தி அப்படின்றது நான் கொஞ்சம் பயந்து தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் சார் இன்னும் பயப்படுறீங்கன்னா? இத்தனை படம் பண்ணிட்டீங்க, இன்னும் நீங்க பயந்துட்டு இருக்கீங்க? இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்கு இல்லைங்க. ஆனா நீங்க இத்தனை வருஷம் இருந்ததுல நீங்க சினிமா பத்தி புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன? இல்லை, சினிமா மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் அதை ட்ரூவாக வந்து லவ் பண்ணி அந்த அந்த ஜாபை நம்ம வந்து பண்ணும்போது இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஏதோ கிடைக்கும். ஸோ நம்ம அந்த வேலேருந்து மைண்ட் வந்து கொஞ்சம் கூட வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் மெயினாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். கார்த்தி உங்களோட பேர், கராத்தேங்கிறது நீங்களே ஆட் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமாம், நானே கெசட்டில் வந்து அந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நான் 91லேருந்து கராட்டே பிளேயர், நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் பாக்ஸிங்கு, சிலம்பம், ஸோ ஒரு என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸுமே வந்து டச் பண்ணியாச்சு. ஸோ எனக்கு படத்தில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறது, இப்போ படத்தில் ஒரு கராத்தே மாஸ்டர் ஆகுது, படத்தில் விஜய் அண்ணா கூட வந்து நான் அந்த பிகிலில் வந்து இந்த நஞ்சாக் வந்து பண்ணும்போது என்கிட்ட இருந்து தான் விஜய் அண்ணா கிட்ட போவோம். நான் மூவிஸில் இப்பெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம். தீரன் அதிகாரம் ஒன்றில் பஸ் ஸ்டாண்ட் பண்ணது, கைதியில வந்து கார்த்தி சார் கூட வந்து ஃபைட் பண்ணது. நீங்க விஜய் சாருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா? நான் ஏன் சொல்லித்தரேன், அவர் தான் எல்லாருக்கும் சொல்லி தருவார். அவரே ஒரு சீனியர் மாஸ்டர். அவரு விஜய் அண்ணாவோட ஃப்ரெண்டு பிகில்ல. ஸோ அப்போ அனலரசு மாஸ்டர் கிட்ட போயிட்டு நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். அது எல்லாமே வந்து ஒரு பாடி பில்டர்ஸ் வந்து ஃபுல்லாக கருப்பாக வந்து பெயிண்ட் பண்ணி இருப்பாங்க உள்ள, யாருக்குமே அடையாளம் தெரியாது. ஆக்சுவலாக நாங்கள் வந்து அது பண்ணக்கூடாது. நான் போய் அவர்கிட்ட வந்து கேட்டேன், மாஸ்டர் நான் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்னா. ஏப்பா அது ரிஜிஸ்டரே ஆகாது, அது எதுக்கு பண்ணுறேன்றீங்க? இல்லை மாஸ்டர் விஜயனோட பண்ணேன்னு ஒரு மெமரிஸில் இருக்கும். ஸோ அப்படி பண்ணது அதில். சினிமாவில் நீங்கள் வந்து வியந்து பார்க்குற ஒரு ஆக்டர் இல்லை, எனக்கு இவங்களை ரஜினி சாரை தவிர, ஏன்னா நீங்கள் அவர் பேரை சொல்லிடுவீங்கன்னு எனக்கு தெரியும், அவரை தவிர வியந்து பார்க்குற ஒரு ஆக்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா கமல் சார். கமல் சார், ஓகே. ஸோ அவர்கிட்ட பேசியிருக்கீங்களா நேரில்? அட்மைட் பண்ண விஷயம்? நான் தசாவதாரம் ஒர்க் பண்ணேன்னு சொன்னேன். தசாவதாரம் படம் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவி. அந்த மூவியில் வந்து என்ன ஒர்க் அந்த படத்தில்? தசாவதாரம் அட்மாஸ்பியர். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர்ல நானும் ஒரு ஆள். ஸோ நம்மளுக்கு அட்ரஸே இல்லை, தெரியாது. ஸோ எப்படி ரூட்டுன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் பிகினர் அந்த டைமில் உள்ளே போகும்போது பார்த்தது கிட்டத்தட்ட நைட் ஷூட்டு. ஆல்மோஸ்ட் ஷூட்டிங் முடிகிற டைமில் எல்லாரும் கமல் சாரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன எங்கப்பா வர்றாரா, எப்போ வர்றாரு, ஏங்க அவர் தாங்க கமல் சார்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃபாரினர் இருப்பாங்க, அவரு தான் கமல். நான் யாரோ நினச்சிட்டு நான் பாட்டுக்கு நான் நின்று அவர் தான் கமல் சார். ஓ அப்படியா அப்படின்னு. இப்படி எத்தனை படங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க? அதாவது நான் இந்த படத்தெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் வெளியவே தெரியல அப்படின்றது அதெல்லாம் லிஸ்ட்டு அப்படியே போயிட்டே இருக்கும். தெரிஞ்ச ஒரு 4-5 படங்கள் நல்லா ஃபெமிலியர். அஞ்சாதே படம் பார்த்தீங்களா? அஞ்சாதேயில் வந்து ஆல்மோஸ்ட் 3 ஹீரோ, நரேன் சார், பாண்டியராஜன் சார், லிவிங்ஸ்டன், 3 பேருமே ஒரு பெரிய ஸ்டார்ஸ். ஸோ அவங்க இப்போ நரேன் சாரும் பாண்டியராஜன் சாரும் ஏதோ சண்டை நடந்திருக்கும். நரேன் சார் வந்து பாண்டியராஜன் சாரை வந்து அடிச்சிருவார்.
அப்போ 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷன் வருவாங்க. அடுத்து கட் பண்ணிங்கன்னா சீன் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் நான். ஓகே. அப்போ நான் வந்து யோ காலேஜெலாம் படிச்சிருக்கா, அறிவு இருக்கா அப்படின்வேன். இப்போ பாண்டியராஜன் சார் வந்து சொல்லுவார், என் மேலே தான் சார் தப்பு, நான் தான் கொஞ்சம் தவிர்த்தாக பேசிட்டேன், தம்பி மேலே எதுவும் இல்லைன்னு. லிவிங்ஸ்டன் சார் ஏதோ ஒன்று சொல்லுவார், சரி சரி கையெழுத்து போட்டு போங்க. இதுதான் என்னுடைய டைலாக். இந்த மாதிரி நிறைய படங்கள் லிஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும். பட் அந்த பிரேக் பண்ணது டாக்டர். ஏன் தீரன் அதிகாரம் ஒன்றிலே பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியாது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி தெரியாது. இந்தியாவே பேசப்பட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதில் வந்து இன்னும் தழும்பு இருக்கு. ஸோ தலைகீழ தொங்கிட்டு இருந்தோம் 6 நாள் பஸ்ஸில். ஸோ பக்கத்தில் சீட்டில் உட்காந்துருக்கு, இன்னும் அந்த காயம் இன்னும் இருக்குது, அப்படியே இருக்குது, இந்த இடம் தழும்பு இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு டேவே வந்து பிளட்டு வந்து அதோடைய பஸ்ஸெல்லாம் வச்சிருச்சு 6 days. ஒரு வெட்லாத் வச்சுட்டு அதை அப்படியே தான் பண்ணோம். ஸோ பக்கத்து சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியாது. ஏன் இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக ஜெயிலரில் 70 நாள் ஒர்க் பண்ணியிருக்கு. 70 நாள் ஒர்க் பண்ணியிருக்கு. கூலியாவது நான் 50 days. அதில் வந்து ஜெயிலரில் 70 days. என்ன கேரக்டர்? இத்தனைக்கும் தலைவர் காம்பினேஷன். அந்த 4 ஸ்னைப்பர்ஸில் ஒரு ஆள் நான் தாங்க. இதுல என்ன ஆச்சுன்னா எனக்கே ஸ்டார்டிங்ல இருந்து டவுட், நம்ம மொட்டை வேற அடிச்சிருக்கோம், கெட்டப் வேற போட்டிருக்கோம், எப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லி நெல்சன் சார் டாக்டர் மூவி. ஸோ அவர் கூப்பிட்டுருக்காரு, உள்ள வந்துடும். 2வது தலைவர் எதுவுமே பேசாத ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணுவோம். அது ஒரு நல்ல சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு. சேம் நைட்டில வேற ஒரு புது நைட்டி, ஆனா நைட்டி. ஆமா, நைட்டி வந்து இருக்கிற சீக்வன்ஸ் வந்து பூ மட்டும் தான் வைக்கல வச்சு நாங்கள் 4 பேருமே நைட்டி போட்டு ஒரு ஆம்புலன்ஸ் சீக்வன்ஸ் சத்தியமா செம்மையா இருக்கும். அது வெளில வந்தா எல்லாருமே வந்து சிரிச்சு என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. ஏதோ என்னால் முடிஞ்சதை கொஞ்சம் அதில் ஸ்கோரிங் பண்ற மாதிரி இருந்தது. டப்பிங் வரைக்கும் வந்தது. நான் செம்ம ஹாப்பி. மொத்த மூவிலே அது ஒன்று தான் வந்து நான் இது கோமதி அக்கா அப்படின்னு ரெகக்னைஸ் கனெக்ட் ஆகணும் இல்லை எனக்கு. அது அந்த ஃபீல்ட்ல இருந்து டேரக்டர்ஸ் எல்லாரையுமே வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டேன் மூவிக்கு. போய் உட்காந்து பார்க்குறேன், அந்த சீன் வந்து அப்படியே எடிட்டிங்கில் போயிடுச்சு. என்னடா ஏன்டா எல்லாருமே நம்ம கூப்பிட்டு வந்தோன்னு. பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் வந்து வெளியில் வரோம்ல, நான் அப்படியே சீக்கிரமாக கிளம்பிடலாம், ஏன்னா டேரக்டர்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்க, வேற மூவி டேரக்டர்லாம் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து ஆனால் அவங்க கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அண்ணா, ஐயோ என் வேற சரி எதுவுமே சொல்லாமல் எடுத்துகிட்டு போயிட்டா பரவாயில்லன்னு டக்குன்னு எடுத்துகிட்டு எடுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறேன். ஆனால் இதில் டாக்டரில் சூப்பராக நடிச்சிங்கண்ணா அப்படின்னா, ஐயோ இவ்வளோ நேரம் படத்தை பார்த்துட்டு கூட உட்காந்து ஜெயிலரை பற்றி பேசாமல் டாக்டரை பற்றி பேசுகிறாம யாருமே ரெகக்னைஸ் ஆகலை. பரவாயில்ல, என்ன ஒன்று நெல்சன் சார் தலைவர். பட் அந்த மாதிரி இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நம்ம ஒரு விஷயம் நடிச்சு டப்பிங்லாம் கொடுத்துட்டு ஒரு நம்பிக்கையோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேற ஒரு அப்படியே பில்டப் பண்ணிட்டு வாங்க சூப்பராக இருக்கு படம் பார்க்கலான்ட்டு போயிட்டு அங்கே உட்காந்து பார்க்கும்போது என்ன நடிச்ச சீனை காணோம், அந்த மாதிரி வேற ஏதாவது நடந்திருக்கா? இருக்குங்க, நிறைய இருக்கு. நம்ம அப்படியே கொஞ்சம் அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா வரும். நிறைய மூவிஸ் இருக்கு. அந்த டைம்ல எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி என்ன ஃபீல் இருக்கும்? ஆக்சுவலாக எம்பாரசிங்கா இருக்குமா? ரொம்ப கஷ்டமா இருக்கும். அழுக வரும். வெளியில எல்லாம் அழலாம் முடியாது. தனியா போயிட்டு பெட்ஷீட் போத்திட்டு கொஞ்சம் அழுதுட்டு அப்படியே போக வேண்டியது. வேற என்ன பண்ண முடியும்? ஆனா நெல்சன் சார் உங்களுக்கு நல்லா தெரியுன்றப்ப அவர்கிட்ட போய் கேட்டீங்களா நீங்க அந்த சீன்? இல்லைங்க, உங்களுக்கு டைம் டியூரேஷன் ஒன்று இருக்குது இல்லை, நீங்கள் பாட்டுக்கு அதிகமாக இருக்கிற டியூரேஷனில் படம் அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கும். அந்த சீன் நிறைய ரீசன் இருக்கலாம். அந்த ஒரு இது கூலி படத்துக்கு இருந்ததா? இப்போ கூலியில் இவ்வளோ கூலியில் எனக்கு வந்து 99% எல்லாமே வந்துருச்சு. இல்லை உங்களுக்கு இருந்ததா எடுத்துருவாங்களோ இது ட்ரிம் பண்ணிடுவாங்களோ அப்படின்ற ஏதாவது இருந்ததா உள்ள தாட்டு? எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்றது தெரியும். 2வது ப்ரேயர் தான். நம்ம அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிலாம் இல்லை. ஒரு நிமிஷமும் எங்கே பேசினாலும் இருக்கணும் அந்த ப்ரேயரில் மட்டும்தான். ஆமாம், எப்படியாவது வைக்கணும் அந்த ப்ரேயர் மட்டும் வந்துகிட்டே இருந்தது. அந்த சீனே தேவையில்லை, மொத்தமாகவே கூட போயிடலாம் இருக்கலாம். ஏன்னா டாக்டரில் நீங்கள் வந்து இவ்வளோ பேசுறீங்களா, டாக்டரோட அந்த ஃபுல் எபிசோடு கிட்டத்தட்ட 15 minutes என்னோடது. என்ன ஹெலிகாப்டர் எடுத்துனோரியா சாம்பார்னு சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து நீங்கள் நைட்டி போட்டு உட்கார்ற சீன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா more than 10 minutes to 15 minutes கிட்ட எல்லாமே வரும். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் கட்லாம் போயிட்டு வரது எல்லாமே சேர்த்து அப்படியே தூக்கிடலாமா, ஏன்னா ஃபுட்டேஜ் நிறையா இருக்குது, இது அப்படியே தூக்கிட்டு எண்டில் அந்த கட்டவரல் மட்டும் நம்ம வந்து காமிச்சிக்கலாம், இல்லை அது மட்டும் ஒரு நாள் தனியாக ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. நெல்சன் சார் வந்து இல்லை அந்த சீன் வேணும்னு வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீன் இல்லைன்னா நான் இல்லை, இப்போ நோ அட்ரஸ். அதனால என்னதான் வாய்ப்பெல்லாம் கிடைச்சி எல்லாம் முடிஞ்சாலும் லாஸ்டா அந்த எடிட்டர் டேபிள் ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அவருடைய அந்த சிசர் வந்து கட் பண்ணிடக்கூடாது. இப்ப பாருங்க கராத்தே கத்தி சார் தான் தேடிட்டு இருக்காங்க. அப்பா இவர் தான் சமயம் பண்ணிருக்காரு, சம கேரக்டர் சீக்கிரம் படிச்சிட்டோம். அதனால அப்ப நம்ம பண்ண வேலைகளுக்குலாம் இப்போ ஒரு அங்கீகாரம் கிடைச்சிட்டு இருக்கு. நிறைய தொடர்ந்து கிடைக்கணும். நான் சொன்ன மாதிரி முன்னே சொன்ன மாதிரி நிறைய படங்கள் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் நிறைய பண்ணுங்க, நாங்க பார்த்து என்ஜாய் பண்றோம். தேங்க்யூ ஸோ மச், நிறைய விஷயம் பகிர்ந்துக்கிறீங்க. தேங்க்யூ.